இந்த எடுத்துட்டாங்க. சரி, இப்போ நீ என்ன படிச்சுக்கிற? 12th முடிச்சுக்கிறியா? இப்போ 2 பேரும் ஒரே இதில் வேலைக்கு சேர்த்துக்கிட்ட போயிடுவீங்களா? வேலைக்கு போகலையே. இல்லை, சேர்த்து விடலாங்கிற. இல்லை நீங்கள் யோசிங்க. ஒரு பேப்பர் பணம் எடுத்துருவாங்கம்மா. வீட்டில் தான் இருக்காங்க. வேலை பார்த்து நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் கிடையாது, சரிங்களா? இல்லை, நான் சொல்கிறது ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் உங்களுக்கு தெரியாத இடம் இல்லை. இப்படி வாழ்கிற மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி ஏதோ ஒன்று. அதாம்மா, அதுதான் ஒரு பேப்பர் பணம் எடுத்துருவாம்மா. அருண்குமார் இங்கே வா. ஒரு பாயை போடுங்க, வந்துடலாம். இப்போ நீங்கள் யாராவது பிள்ளைகளை அங்கே அனுப்பியிருக்கலாமல்ல, அவர் கூட ஒத்தாசை பண்ணுறதுக்கு? நாங்கள் இப்போ போகிறதுக்கு தாங்க. இப்போ தான் அவன் சொல்லி போய் அரிசி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. டீயை வச்சு குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் அவன் சொன்னேன். அது இப்போ தான் நான் எழுந்திருச்சேன். சரி, எனக்கு ஒன்றும் முடியலை. நீங்கள் போகணும். நாங்கள் உங்களுக்கு முடிச்சுட்டு அங்கே இதுக்கு சர்க்கார்வதி போகணும். டீ எடுத்து வா. அங்கேயும் கொண்டு அங்கேயும் சாப்பாடு செஞ்சு போடுவாங்க. ஏம்மா, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை பார்த்துட்டீங்களா? புடவையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு வாங்கினீங்களா? அங்கே அந்த இடத்துல வச்சு 2-3 டைம் வந்து கொடுத்துட்டு போனதா சொல்கிறாங்க. நான் சொல்லினேன். சரிங்க. அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சரி. நான் இப்போ தான் வீட்டில், இப்போ இவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் வீட்டில் இருக்காருங்க. சரி. எங்கேங்க? காலையில் எங்கள் பொள்ளாச்சி ஹாஸ்பிட்டல் இல்லையா? இங்கே மேலே வாழ்ப்பாரா. சரி. அவர்னால தான் வேலையே வேண்டான்னு எழுதி கொடுத்தேன். அப்படிங்களா? சரி. அவர் கூடயே இருந்து பார்த்துக்கிறோம். 5 வருஷமா பர்மனெண்ட் வேலைங்களா? இல்லை டெம்பரவரி. இப்போ தான் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி. யார் எழுதுமா? இது யார் எழுதுன்னு கேட்குறாங்க. எது என்ன பண்ணுறது? யோசிக்கியா? இல்லைங்க சார், அது இன்னொரு இப்போ எனக்குமா இவங்க வந்து இப்போ என்ன வேலை கொடுத்தாலும் செய்வாங்களா? என்ன வேலை கொடுக்கலாம்? இந்த அதில் என்ன எழுதிருக்கு? படிங்க. உங்கள் அம்மாவுக்கு காசு கேட்கணும். அது அன்னைக்கு எழுதினது. இந்த இது இங்கே அதாம்மா எழுதி கொடுத்தீங்க இல்லையா? ஐயா, வரட்டி வேணும். அது இங்கே கலெக்டர் வர்றாங்க சொன்னாங்கய்யா. சரி. பேப்பரில் எழுதிட்டு அப்புறம் ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி இந்த நோட்டில் எழுதி வரட்டி உங்களுக்கு வேண்டாங்களா? கொடுங்க, பாதி கொடுங்க. சொல்லிட்டு பாம்பு சாப்பிட்றதுல என்ன சொன்னீங்க? பாம்பு சாப்பிட்ற இடத்துக்கு போனால் அவங்க சொல்லிட்டோம். அவங்களுக்காமா தலையங்காலம் உங்களுக்கு. நீங்கள் கொஞ்சம் சதையை சாப்பிட்டாவும் நாங்கள் இருந்தோம். இப்போ அதனால பத்திரம் ஒரு ரெண்டு சக்கரை போட்டிருக்கீங்களா? அதில் சக்கரை கம்மியாக தான் இருக்குது. நான் டீ கம்மியாக தான் குடிப்பேன் இந்த டீக்கேட்னு. அதனால நீங்கள் பால் வாங்கி போட்டு ஒரு நாள் மட்டும் எதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அட்ஜஸ்ட் பண்ண தான் என்னது?